நெக்ஸ்ட் வந்து நம்ம லுக்கப் பத்தி பார்த்தலாம். ஸோ லுக்கப் ஃபங்ஷன்ஸ்னா என்ன? அதோட அவுட்புட்லாம் எப்படி வரும்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ அதுல மொத்தம் மொத்தம் 4 டைப் குடுத்துருக்காங்க. லுக்கப், வி லுக்கப், ஹெச் லுக்கப், எக்ஸ் லுக்கப் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வேற வேற சீட்லேருந்து டேட்டா எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது? அதுவுமே நம்ம இந்த இதுல பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு டேபிள் குடுத்துருக்காங்க. சேலரி, கிரேடு குடுத்துருக்காங்க. ஸோ நான் யாரோட சேலரி என்டர் பண்ணனோ, அவங்களுக்கு ஈக்குவலன்ட்டா என்ன கிரேடோ அது இங்க ஆட்டோமேட்டிக்கா வரணும். சரிங்களா? ஸோ அப்ப என்ன பண்றீங்கன்னா, ஈக்குவல் லுக்கப்ன்னு டைப் பண்ணிட்டு ஓகே. ஸோ பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு லுக்கப் வேல்யூ கேட்குது. எங்கன்னா இங்க என்ன கிரேட் வரும்னா, நான் இங்க என்ன வேல்யூ டைப் பண்றேனோ, இத பேஸ் பண்ணி தான் எனக்கு இங்க அவுட்புட் வரப்போகுது. சரிங்களா? அப்ப இந்த செல்ல ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் கமா குடுத்துட்டு, லுக்கப் வெக்டார் கேட்கும். ஸோ இந்த டேட்டா சேலரி டேட்டா இருக்கு இல்லைங்களா? இந்த டேட்டாலாம் செலக்ட் பண்ணிட்டு, மறுபடியும் கமா குடுத்துட்டு, கிரேட் வேல்யூ செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே. இப்போ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நான் 3000 டைப் பண்ணும்போது எனக்கு கிரேடு ஏன்னு வருது. ஓகே. அப்போ நான் 3000க்கு ஏ தானே குடுத்துருக்கேன். அதனால சம்திங் நான் இப்போ 1000 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 1000 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கிரேட் என்ன? சி. 1000க்கு நேரா கிரேட் சி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதான் இந்த லுக்கப்போட கான்செப்ட். ஓகே. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஒன்னொன்னா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து வி லுக்கப். வி லுக்கப்னா ஒன்றும் இல்லை, வெர்டிக்கல் லுக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நான் இங்கே எனக்கு எல்லாமே ரோ வைஸ் டேட்டா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஐடி வந்து 101 கொடுத்தனா அவரோட நேமு டிபார்ட்மெண்ட் எனக்கு இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதில் ஒரு 100க்கு மேலே ஒரு எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா அவங்க எம்ப்ளாயி ஐடி மட்டும் போட்டிங்கன்னா அவங்க ரிசல்ட் நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவல் போட்டு வி லுக்கப்னு சொல்லி டைப் பண்ணிக்கிங்க. ப்ராக்கெட் போட்டுட்டு லுக்கப் வேல்யூ கேட்கும். ஸோ நான் இங்கே என்டர் பண்ணுறது தான் எனக்கு வரணும் இல்லையா? அதனால அந்த செல்லை கிளிக் பண்ணிக்கலாம். கமா போட்டுட்டு டேபிள் அரே கேட்கும். அடுத்து டேபிள் அரே. ஸோ இந்த டேபிள் தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே. மறுபடியும் கமா கொடுத்துட்டு காலம் இன்டெக்ஸ் நம்பர், அதாவது எந்த காலம் நம்பர் உங்களுக்கு இந்த இடத்துல வேணும்னு கேட்குறேன். நம்ம நேம் தானே கேட்டிருக்கோம். அப்போ எம்ப்ளாய் ஐடி வந்து நம்பர் 1, நேம் வந்து நம்பர் 2, டிபார்ட்மெண்ட் 3. அப்போ நமக்கு நேம் 2 பொசிஷனில் இருக்கிறனால நம்பர் 2 கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு ஃபால்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். ஃபால்ஸ்னா ஒன்றும் எக்ஸாக்ட் மேட்ச். நான் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற வேல்யூ மட்டும் தான் எனக்கு வரணும் அப்படிங்கிறதுனால. ட்ரூ ஃபால்ஸ் பற்றி நான் மறுபடியும் நான் இந்த இந்த டேபிள் பார்த்து நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஃபால்ஸ் கொடுத்து எக்ஸாக்ட் மேட்ச் நான் கொடுத்துட்டேன். இப்போ என்டர் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகுது? ரமேஷ்குமார் அவர் பேர் எனக்கு வந்துருச்சு. சரிங்களா? 101னா அவர் நேம் எனக்கு வந்துருச்சு. சேம் இதுமாதிரி எனக்கு டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு வேணும். நான் யாருடைய ஐடி கொடுக்குறேனோ அவரோட பேரும் டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு வரணும். சரியா? அப்போ எனக்கு டிபார்ட்மெண்ட்ல என்ன போறீங்கன்னா சேம் அதே தான். வி லுக்கப் போட்டுக்குங்க. பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு சேம் அதே 101 கமா டேபிள் அரே வந்து ஃபுல்லாக இந்த டேபிள் அரே செலக்ட் பண்ணிக்கலாம். கமா டிபார்ட்மெண்ட்டுங்கும் போது அது காலம் நம்பர் என்ன 1 2 3ல இருக்கு இல்லையா? அதனால இங்கே மட்டும் 3 மாற்றிக்கிங்க. மற்றபடி எல்லாமே மேலே போட்ட அதே ஃபார்முலா தான். ஓகே. ஸோ என்டர் பண்ணிங்கன்னா ஹெச்ஆர் எனக்கு வந்துருச்சு. அப்போ நான் இங்கே போயிட்டு நான் 103 கொடுத்தேன்னா அவங்க 103யோட நேமு டிபார்ட்மெண்ட்டு எனக்கு இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து வி லுக்கப். ஓகே. ரோ வைஸ் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதுவே ஹெச் லுக்கப்னா ஹரிசாண்டல் லுக்கப். ஸோ அப்படியே எனக்கு என்னன்னா காலம் வைஸ் தான் எனக்கு என்ன கொடுத்துருப்பீங்க, ஒரு ஒரு காலத்துலையும் ஒருத்தரோட டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சேம் அதே தான். என்ன விக்கு பதிலாக ஹெச் போடுறீங்க அவ்வளோதான். உங்களுக்கு டேபிள் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வி லுக்கப்பா ஹெச் லுக்கப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகே. சேம் இதே மாதிரி லுக்கப் வேல்யூ கேட்குது, மேலே இருக்க வேல்யூ கிளிக் பண்ணிக்கலாம். கமா கொடுத்துட்டு டேபிள் அரே. ஓகே. டேபிள் அரேனா இந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கிங்க. கமா போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோ இன்டெக்ஸ் நம்பர் கேட்குது. ஸோ அங்கே நம்ம காலம் நம்பர் கேட்டுச்சு, இங்கே வந்து எனக்கு ரோ நம்பர் கேட்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ இந்த மாதிரி எனக்கு ஃபில்டர் ஆகும். அப்போ 1 2 நேம் தானே, நம்பர் 1 நம்பர் 2 செகண்ட் ரோல தான் எனக்கு என்ன இருக்கு, நேம் இருக்கு. அப்போ நம்பர் 2 கொடுத்துக்குங்க. கமா கொடுத்துட்டு இதுலையும் நான் ஃபால்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட் என்டர் பண்ணால் எனக்கு நேம் கிடைச்சிடும். சேம் அதே மாதிரி தான் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹெச் லுக்கப் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எம்ப்ளாயி ஐடி கமா அந்த டேபிள் அரே கமா ரோ இன்டெக்ஸ் நம்பர் 3 தானே, 3 கொடுத்துக்குங்க. ஃபால்ஸ் கொடுத்துக்குங்க. ஓகே. ஸோ இப்போ யாருடைய ஐடி கொடுக்குறீங்களோ அவங்களோட நேம் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் வரும். இது வந்து ஹரிசாண்டல் லுக்கப், இது வந்து வெர்டிக்கல் லுக்கப். ஓகே. ஸோ நான் இங்கே வந்து ஃபால்ஸ் லாஸ்ட்டாக கொடுத்தேன் இல்லையா? அப்போ ட்ரூ கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்களேன், நான் இந்த இடத்துல ட்ரூ வச்சு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ ஈக்குவல் வி லுக்கப்னு போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு லுக்கப் வேல்யூ இங்கே என்டர் பண்ணுற வேல்யூ. ஸோ அதனால் அந்த செல்லை கிளிக் பண்ணிக்கிறேன். கமா டேபிள் அரேங்கிறது
இந்த டேபிள் அரே சூஸ் பண்ணிக்கலாம். கமா போட்டு காலம் இண்டெக்ஸ் மார்க் என்டர் பண்ணேன்னா கிரேட் எனக்கு வரணும். ஸோ அதனால நம்பர் 1 தான். ஸோ நம்பர் 2 தான் எனக்கு அவுட்புட்டில் வரணும். எனக்கு கிரேடு தானே அவுட்புட்டு 2 கொடுத்துக்குங்க. இப்போ வந்து நான் இங்கே ட்ரூ கொடுக்குறேன். ட்ரூ கொடுத்தனா என்னன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ அதாவது எக்ஸாக்டாக அந்த நம்பர் இருக்கணும் அவசியம் இல்லை. அது அது பக்கத்தில் இருந்தாலும் அந்த வேல்யூ எடுத்துக்கும். ஸோ அதாவது இப்போ பாருங்களேன், எனக்கு 50 கொடுத்தா எனக்கு சி வருது. இப்போ நான் 45 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இங்கே 45ன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரேஞ்சுமே இல்லை, கரெக்டுங்களா? ஆனால் நான் 45 கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா லெட்டர் டி வந்து எடுத்துகிட்டு வருது. அப்போ 45ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு க்ளோசஸ்ட் ஸ்மாலர் வேல்யூ அதோட அவுட்புட் தான் எடுக்கும். ஸோ 45னா உங்களுக்கு 40 தான் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதே இடத்துல நீங்கள் ஃபால்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? எரர் வரும். ஓகே, என்னு சொல்லிட்டு எரர் வந்திருக்கு. ஏன்னா எக்ஸாக்ட் மேட்ச் தான் ஃபால்ஸ் கொடுப்பீங்க. அப்போ எக்ஸாக்டாக நம்பர் கொடுத்தா மட்டும் கிரேடு வரும். அது இல்லாமல் வேற நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த கிரேடு வராது. ட்ரூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் எது கொடுத்தாலும் அது பக்கத்தில் என்ன என்ன ஸ்மாலஸ்ட் எது இருக்கோ அதோட கிரேடு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த லாஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ட்ரூ ஃபால்ஸோட கான்செப்ட். சேம் இதுதான் ஹெச் லுக்கப்லையும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் லுக்கப். ஓகே, எக்ஸ் லுக்கப்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ்டெண்டட் லுக்கப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வி லுக்கப்லையும் ஹெச் லுக்கப்லையும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் இந்த நம்பர் கொடுத்து தான் இதெல்லாம் ஃபில்டர் பண்ண முடியும். சரிங்களா? ஹெச் லுக்கப்லையும் நான் ஸ்டார்டிங் இந்த நம்பர் கொடுத்து தான் நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் டேட்டா ஃபில்டர் பண்ணுறேன். ஆனால் எக்ஸ் லுக்கப்பில் அப்படி இல்லை. நீங்கள் எந்த ரோ எந்த காலம் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், ஈக்குவல் எக்ஸ் லுக்கப்னு நான் போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லுக்கப் வேல்யூ வந்து இதே தான், ஐடி அங்கே கொடுக்குறாங்க, அதை எடுத்துக்கிறேன். அப்போ ஐடிங்கிறது இந்த காலம்ல தான் எனக்கு வருது. அப்போ இந்த காலம் ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, கமா கொடுத்துட்டு ரிட்டர்ன் அரே, நான் ஐடி கொடுத்தா எனக்கு என்ன ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். நான் வந்து பேர் கூட கொடுத்துக்கிறேன், இங்கே நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு, ரைட் டு லெஃப்ட் எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் எக்ஸ் லுக்கப்பில். சரிங்களா? இப்போ கமா கொடுத்துட்டு இதில் மூணாவது இன்னொன்று கொடுத்துருப்பாங்க, இஃப் நாட் ஃபவுண்டு. ஓகே, சப்போஸ் அந்த டிபார்ட்மெண்ட் இல்லாத டிபார்ட்மெண்ட் என்டர் பண்ணிட்டேன்னா டேட்டா இருக்காது இல்லையா? அப்போ டேட்டா இல்லைன்னா என்ன ஆகும்? எரர் வரும். ஸோ எரர் வரதுக்குலாம் நீங்கள் என்ன டேட்டா வரணும்னு கொடுத்துக்கலாம். இஃப் நாட் ஃபவுண்டில் நான் என்ன பண்ணுறேன், நோ டேட்டான்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஆனால் இந்த ஆப்ஷனு வி லுக்கப்லையும் கிடையாது, ஹெச் லுக்கப்லையும் கிடையாது. சரிங்களா? எக்ஸ் லுக்கப்பில் மட்டும்தான் எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே நீங்கள் வி லுக்கப்லேயே எக்ஸ் லுக்கப்லேயே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இஃப் எரர் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். அந்த இஃப் எரர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம லாஸ்ட் இன்னொரு வீடியோ போட்டிருப்போம் நினைக்கிறேன். அதில் அதுபடி தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் எக்ஸ் லுக்கப் போட்டிங்கன்னா டிஃபால்ட்டாகவே எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் கமா கொடுத்துட்டு இதில் கமா கொடுத்து அடுத்து போகும்போது இதில் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும், அதை நான் கீழே சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு 0 எக்ஸாக்ட் மேட்ச்னே கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிக்கிறேன். ஸோ நான் ஐடின்னு கொடுத்தேன்னா ஐடிக்கு ஈக்குவலாக யார் இருக்காங்க நேமில், அர்ஜுன் குமார் இருக்காரா, அவங்க பேர் எனக்கு வருது. ஸோ அப்போ நான் இங்கே டிபார்ட்மெண்ட் பேரை மாற்றினேன் அப்படின்னா ஹெச்ஆரில் குமார், அவங்க பேர் எனக்கு எடுத்துகிட்டு வருது. ஸோ இதுதான் வந்து எக்ஸ் லுக்கப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ் லுக்கப்லேயே மோடு, அதாவது மோட் 1 2ன்னு சொல்லி ரெண்டு 3 4 மோடு இருக்கு மொத்தம். 0ங்கிறது மேலே பார்த்தோம், எக்ஸாக்டாக எனக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். சரிங்களா? ஸோ இப்போ இதிலே பாருங்களேன், நான் வந்துட்டு இப்போ நான் சேல்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் இருக்கா, சரி ஓகே. அப்போ சர்வீஸும் கொடுக்கலாம். சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. அப்போ என்ட் அடிக்கும்போது இங்கே எனக்கு வேல்யூ எதுவுமே வராது தானே. அப்போ என்ட் அடிக்கும்போது வேணால் நோ டேட்டாங்கிறது எரர் வர வேண்டிய இடத்துல அந்த நோ டேட்டாங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுவே நம்ம ஹெச் லுக்கப்பில் போனோம்ல, வி லுக்கப்லேயே கூட பாருங்க 103 இருக்கு. 101லேருந்து 5 வரைக்கும் தான் ஐடி இருக்கு. அப்போ 1லேருந்து 5க்குள்ள நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா அந்த டேட்டா எடுத்துகிட்டு வரும். இப்போ நான் 108 கொடுத்தேன்னா 108ல் வந்து எனக்கு டேட்டாவே கிடையாது இல்லையா? அப்போ எனக்கு என்ன வரும், ரெண்டுமே என்ஏ எரர் வந்திருக்கு. அப்போ இந்த எரரை வந்து நம்ம டேரெக்டாக வி லுக்கப்பில் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது, எக்ஸ் லுக்கப்பில் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ப்ளஸ் இதில் இருக்குது. ஓகே, நீங்கள் வி லுக்கப்பில் பண்ணுற மாதிரி இருந்தால் அது எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ அது அந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறதுங்கிற நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோ போட்டிருப்போம், இஃப் எரர் யூஸ் பண்ணி. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து மோடு நம்பர் 1 யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தலாம். இப்போ ஈக்குவல் இங்கேருந்து என்ன கொடுத்துருக்கேன்னா பே லெவல் கொடுத்துருக்கேன், பேசிக் பே கொடுத்துருக்கேன். பேசிக் பே எவ்வளோ சேலரி வாங்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி என்ன லெவல் 1 லெவல் 2 எனக்கு ஆன்சர் எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? அப்போ நான் ஈக்குவல் கொடுத்துட்டு சேம் அதே எக்ஸ் லுக்கப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன்.
ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு லுக்அப் வேல்யூ நான் இங்கே என்டர் பண்ணுற வேல்யூ தான் எனக்கு இந்த டேபிளை கம்பேர் பண்ணி எனக்கு ஆன்சர் வரணும். அப்போ இங்கே இந்த வேல்யூ இந்த செல்லை கிளிக் பண்ணிக்கலாம், கமா கொடுத்துட்டு லுக்அப் அரே அப்படின்னா இந்த அரே ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. சரி லுக்அப் அரே வந்து ஃபஸ்ட்டு இந்த அரே, ஏன்னா வேல்யூ தானே பார்க்குறோம், சேலரி தானே செலக்ட் பண்ணுறோம். இப்போ லுக்அப் அரே ரிட்டன் அரே வந்து எனக்கு இதுதான் ரிட்டர்ன் பண்ணணும், அப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இஃப் நாட் ஃபவுண்டு இப்போ நான் இங்கே போடல, அது வேணால் நீங்கள் கமா கொடுத்து எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா 0 கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச், ஓகேவா. ஆனால் -1 கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்சாக இருந்தாலும் வரும், அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஐட்டம். ஓகே, நான் -1 இங்கே நான் கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். அப்போ 22,000 கொடுத்தேன்னா 22,000க்கு எக்ஸாக்டான லெவல் இங்கே இல்லை. அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து எது சூஸ் பண்ணியிருக்கோம், -1. -1னா என்னது, -1னா நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஐட்டம், ஓகேவா. நான் வந்து ஹெட்டிங்கில் 1 கொடுத்துருக்கேன்னா சரி ஓகே 1 எடுத்துக்கோங்க, கீழே -1 வரும். ஸோ 1 கொடுத்தா என்ன ஆகும், நெக்ஸ்ட் லார்ஜர் ஐட்டம் இல்லையா. அப்போ நான் அதை கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். 22,000 கொடுத்தீங்கன்னா 22,000க்கு மேலே என்ன லெவல் இருக்கு, இது வந்து 21,700, அது கம்மியாக இருக்குது, அப்போ அதை எடுத்துக்காது. அப்போ 22ஓட அதிகமாக இருக்குது இதுதான், இதோட பே லெவல் என்னது 4, அது லெவல் 4 எடுத்திருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக அந்த வேல்யூ அடிச்சிங்கன்னா லெவல் 4, அதோட கம்மியாக கொஞ்சம் அடிச்சிங்கனாலும், இப்போ 21,000 கொடுக்குறேன், 21,000 நெக்ஸ்ட் லார்ஜர் என்னது 21,700 தானே. அப்போ அதோட லெவல் என்ன நமக்கு லெவல் 3யா, அப்போ இதுக்கு லெவல் 3ன்னு ஆன்சர் வரும். ஸோ நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது அந்த மோடு என்னென்னு கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி அது ஒர்க் ஆகும், சரிங்களா. 0 கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் தான் வரும், 1 கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லார்ஜர் ஐட்டம் அது உங்களுக்கு வரும், சரிங்களா. சேம் இதே தான். ஓகே, இதில் வந்து நான் இதை மாற்றலையா, -1 அடுத்து -1 ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஐட்டம், அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நான் இங்கே -1 கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஸ்மாலர் ஐட்டம். ஓகே, அப்போ சேம் அதே ஃபார்முலா தான், எக்ஸ் லுக்அப்னு சொல்லி போட்டுட்டு, ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க, லுக்அப் வேல்யூ கமா லுக்அப் அரே வந்து இந்த அரே கமா ரிட்டன் வேல்யூ இது வரணும், கமா எஃப் நாட் ஃபோன் நான் கொடுக்கல, கமா கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு நம்பர் 1 -1 கொடுத்துக்கலாம், சரிங்களா. -1 என்னல அதே தான் ஸ்மாலர் ஐட்டம். ஓகே, -1 க்ளோஸ் கொடுத்து என்டர் கொடுங்க. அப்போ 22,000னா 22,000க்கு கீழே என்ன லெவல் இருக்கு, 21,700 இருக்கா, அப்போ அந்த லெவல் தான் எடுக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 20,000 கொடுத்தேன்னா என்ன ஆகும், அதுக்கு கீழே என்ன இருக்கு 21 மேலே போயிருது இல்லையா, 20,000 கீழே இருக்குது இதுதான், அப்போ லெவல் 2 எடுக்குது. ஸோ இதுதான் +1 -1 இதுதான் டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா. ஓகே, ஸோ ரெண்டாவது வந்து என்ன, அடுத்து என்னன்னா மோட் 2. மோட் 2ல வந்துட்டு இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யூஸ் பண்ணுவாங்க, வைல்ட் கார்டு கேரக்டர் மேட்ச்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, ஈக்குவல் எக்ஸ் லுக்அப்னு போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. லுக்அப் வேல்யூவில் நானே ஒரு வேல்யூ டைப் பண்ணுறேன் டபுள் கோட்ஸில், சரிங்களா. ஸோ டபுள் கோட் போட்டுட்டு ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம்னா ஜிமெயில் எடுத்துக்கலாம். ஓகே, ஜிமெயில் ஐடி இருக்கு. ஓகே, அப்போ டபுள் கோட்ஸில் ஒரு ஸ்டார் போட்டுட்டு gmail.com அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன், ஓகேங்களா. டபுள் கோட்ஸில் முன்னாடி ஸ்டார் சிம்பிள் போட்டு gmail.com சொல்லி முடிச்சிருக்கேன். அதாவது gmail.comல முடிகிற டேட்டா எனக்கு எடுத்துகிட்டு வரணும், சரிங்களா. முன்னாடி ஜிக்கு முன்னாடி எவ்வளோ லெட்டர் வேணால் இருந்துக்கலாம். ஸோ அதான் இங்கே ஸ்டார் போட்டிருக்கேன், சரிங்களா. எண்டிங் ஆனால் gmail.comனு எனக்கு முடியணும், சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் லுக்அப் அரே கேட்குதா, நம்ம ஜிமெயில் தானே எடுக்கிறோம், அந்த ஐடி மெயில் ஐடியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா கொடுத்துட்டு ரிட்டன் அரே வந்து அவங்களோட பேர் எனக்கு வரணும்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ நேம் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம், கமா கொடுத்துட்டு இஃப் நாட் ஃபவுண்டு இப்போதைக்கு நான் எதுவும் கொடுக்கல. இதில் வந்து நம்பர் 2, ஓகே, வைல்ட் கார்டு நம்பர் 2 செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிங்க. எனக்கு என்ன வருதுன்னா ஜிமெயில் கொடுத்ததுனால இந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அருணோடைய ஜிமெயில் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அப்போனா அருணுங்கிற பேர் வந்திருக்கு, சரிங்களா. இப்போ அதுலேயே கீழே வந்தீங்கன்னா திவ்யாங்கிற பேர் எனக்கு செகண்ட் வந்திருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணுறேன், இதே ஃபார்முலா போயிட்டு மறுபடியும் கமா கொடுத்தீங்கன்னா நம்பர் 1 கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட்டு, -1 கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் டு ஃபர்ஸ்ட், சரிங்களா. அப்போ நான் இங்கே -1 கொடுத்தேன் அப்படின்னா
கீழேருந்து எனக்கு எடுத்துட்டு வரும். கீழேருந்து எது ஃபர்ஸ்ட் வருது? திவ்யா தானே ஃபர்ஸ்ட் வருது. அப்ப இவங்களோட ஜிமெயில் மேட்ச் ஆகி அவங்க பேர் வருது. 1 குடுத்தீங்கன்னா மேலேருந்து பார்த்துட்டு வரும். எது ஃபர்ஸ்ட் வருதோ அத எடுத்துக்கும். ஸோ அதான் வந்து லாஸ்ட்டா இருக்கிற செக்ஷனோட கான்செப்ட். சரிங்களா? ஸோ இதுதான் ஒயில் கார்டு. இதே ஒயில் கார்டில் நான் இங்கே வேணா எம்ப்ளாயிக்கு லெட்டர் இ போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ ஏன்னா ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறோம் இல்லையா, அதனால் இதை வந்து லெட்டர் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஓகே, சரி, ஓகே. ஸோ இப்போ ஈக்குவல் போட்டுட்டு இப்போ இதுலேயே வந்து கொஷின் மார்க் இருக்குது. ஓகே, நான் அது கீழேயே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, கீழே இருக்குது. கொஷின் மார்க் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. மேலே வந்து ஸ்டார் யூஸ் பண்ணி பண்ணோம். ஸ்டார்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு முன்னாடி எத்தனை லெட்டர் வேணால் வந்துக்கலாம். சரிங்களா? அது ஸ்டாரு. கொஷின் மார்க்னா அந்த பிளேஸில் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் உங்களுக்கு வரணும். ஓகே, ஸோ அதான் எம்ப்ளாயி ஐடி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இல்லையா? ஓகே, இப்போ ஈக்குவல் போட்டுக்கலாம். எக்ஸ் லுக்கப்பில் எக்ஸ் லுக்கப் போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி லுக்கப் வேல்யூ வந்து நான் டபுள் கோட்ஸில் லெட்டர் இ 10 ஒரு கொஷின் மார்க் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? கமா கொடுத்துட்டு லுக்கப் அரே வந்து எம்ப்ளாயி ஐடி தான். எம்ப்ளாயி ஐடி தானே யூஸ் பண்ணியிருக்கோம் எடுத்தோடனே, அதனால எம்ப்ளாயி ஐடி தான் நம்ம லுக்கப் அரே. ரிட்டர்ன் அரே வந்து அவங்களோட ஐடி போட்டால் நமக்கு என்ன வரணுங்கிறது. எனக்கு வந்து ஐடி போட்டால் எனக்கு என்ன வேணும்னா அவங்க ஜிமெயில் ஐடி வரணும்னு சொல்லிக்கலாம். ஓகே, கமா போட்டுக்கலாம். நாட் ஃபவுண்ட் இப்போதைக்கு கொடுக்கல, கமா கொடுத்துக்கிறேன். இதில் நம்பர் 2 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த E10 கொஷின் மார்க்னா என்னன்னா, கொஷின் மார்க்ல என்ன நம்பர் வேணா வந்துக்கலாம். சரியா? ஆனால் ஒரே ஒரு நம்பர் தான் பக்கத்தில் வரணும். ஸோ எடுத்தோடனே ஃபில்டர் பண்ணும்போது அந்த இடத்துல 1 ரீப்ளேஸ் பண்ணி அதுவே 1 எடுத்துக்கிட்டு மேட்ச் ஆனதான் அருண் வந்திருக்கு. சப்போஸ் அருணோட ஐடி வந்து ஒரு 2-3 நம்பர் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இது வந்து ஃபால்ஸ் ஆயிரும், செகண்ட் ரெக்கார்ட் செலக்ட் ஆயிரும். சரிங்களா? அந்த கொஷின் மார்க்ல 2 எடுத்துக்கும். அப்போ உங்களுக்கு பிரியாவோட மெயில் ஐடி உங்களுக்கு வருது. சரிங்களா? ஸோ இதான் வந்து ஒயில் கார்டு கேரக்டர் மேட்ச்ல கொஷின் மார்க்கோட கான்செப்ட். சரிங்களா? ஸோ அதான் இந்த ஃபார்முலா இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது தேர்ட் ஒன். ஓகே, ஸோ இதுதான் எக்ஸ் லுக்கப்ல இருக்கக்கூடிய கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மல்டிபிள் சீட்லேருந்து டேட்டா எப்படி கொண்டு வரும்னு சொல்லி நான் இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது எம்ப்ளாயி ஐடி 1, அதாவது வி லுக்கப்ல பார்த்தீங்கன்னா இங்கேயும் எம்ப்ளாயி ஐடி யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே இந்த சீட்லையும் எம்ப்ளாயி ஐடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுலையும் காமனாக இருக்கிறது எம்ப்ளாயி ஐடி. சரிங்களா? அப்போ இந்த டேபிள் இருந்து எம்ப்ளாயியோட நேமு, டிபார்ட்மெண்ட், சேலரி, சிட்டி எடுத்துக்கலாம். இங்க இருக்கிற டேபிள் இருந்து பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் இதெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்றேன்னா, ஸோ ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா போடலாம். ஈக்குவல் வி லுக்கப் போட்டுட்டு ஓகே ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு லுக்கப் வேல்யூ கேட்குது. நான் இங்கே என்டர் பண்ணுற வேல்யூ தான், கமா கொடுத்துக்கிறேன். டேபிள் அரே எனக்கு கேட்குது. என்ன பண்ணேன், டேரெக்டாக இந்த சீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் இருக்கிற டேபிள் அரே செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபார்முலா மேலே உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, கமா கொடுத்துக்குங்க. காலம் இண்டெக்ஸ் நம்பர் கேட்குது. எனக்கு இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் தானே வேணும். ஸோ அப்போ நேம்னா இங்கே நமக்கு என்ன வரும், இது 1ஆம் நம்பர், இது 2ஆம் நம்பர் இல்லையா, நம்பர் 2 கொடுத்துக்கிறேன். கமா ஃபால்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சுக்கலாம். ஸோ எனக்கு என்ன ஆகுது, அந்த சீட்ல இருந்து 101 மேட்ச் ஆகி அவரோட நேம் ரமேஷ்குமார் 101ல ரமேஷ்குமார்ன்றது அந்த வேல்யூ நமக்கு இந்த சீட்ல எடுத்துட்டு வந்திருக்கு. சரிங்களா? சேம் இதே மாதிரி தான் அக்கௌண்ட் நம்பர் வந்து இந்த இந்த இதே சீட்ல இருந்து இந்த டேபிள் இருந்து எடுக்கிறேன். சேம் வி லுக்கப் ஃபார்முலா போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி லுக்கப் வேல்யூ இதே தான், கமா கொடுத்துடலாம். டேபிள் அரே வந்து இந்த டேபிள் அரே. ஓகே, கமா கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ் என்னது, அக்கௌண்ட் நம்பர் தானே கேட்டிருக்காங்க, 1 2 3 3 கொடுத்துட்டு சேம் ஃபால்ஸ் கொடுத்துக்குங்க. எக்ஸாக்ட் மேட்ச் என்ட்ரு கொடுங்க. ரமேஷ் அங்கேருந்து ரமேஷ்குமார் எடுத்துகிட்டு வந்துடும். இந்த டேபிள்லேருந்து இவரோட அக்கௌண்ட் நம்பர் 101 மேட்ச் ஆகிற அக்கௌண்ட் நம்பர் இங்கே எடுத்துக்கும். சரிங்களா? அப்போ நான் 103 கொடுத்தேன்னா அர்ஜுன்குமார், அந்த டேபிளில் இருக்கிற 103யோட பேர் அர்ஜுன்குமார், இந்த டேபிள் 103யோட அக்கௌண்ட் நம்பர் கடைசியில் 302. ஸோ வந்துருச்சுங்களா? ஸோ இதுதான். ஸோ மல்டிபிள் சீட்ல இருந்து நீங்கள் டேட்டா வந்து எடுத்து ஒரே சீட்டில் நீங்கள் காமிச்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்.